முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைக்கு காவிரி நதிநீர் மேட்டூருக்கு வருகிறது. அதை இடையிலே தடுக்கவோ திருப்பி அணுவோ தேக்கவோ கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்குது. அப்படி இருந்தும் மத்திய அரசு தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஏனென்றால் கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது. அப்பொழுது அங்க இருக்கின்ற முதலமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுலே அணை கட்டப்படும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து பேசவில்லையே. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை யாரும் மீறக்கூடாது அப்படி என்று நாட்டுடைய பிரதமர் சொன்னாரா? சொல்லலையே. ஆக தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதனால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கிறாங்க. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டியே தீர்வேன் என்று இன்றைக்கு சபதம் எடுத்து பத்திரிகையிலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுதாவது உங்களுடைய பாரத பிரதமரோ அல்லது மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோ மேகதாது அணை கட்ட முடியாது, சட்டப்படி அது தடுக்கப்படும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா முதல் ஆட்சி செய்து, இப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்து, இப்ப தேர்தல் நடக்குது. இப்படி சொன்னா அங்க குழப்பம் ஏற்பட்டு விடும் என்று எண்ணி இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு விவசாயிகளை காப்பதற்கு, தமிழ்நாடு மக்களை காப்பதற்கு, 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மறுக்கின்றார்கள். இது நியாயமா? மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் கேள்விக்குறியாகிவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில கூட குரல் கொடுக்காதவர்கள் இங்கே ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். இதை நம்ப வேண்டாம் என்பதற்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன்.